பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமெனும் மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவை துதித்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் உரைத்தவனாக இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். சிலோன் மீடியா போரத்தினுடைய விசேட இலட்சணை அறிமுக விழா 5வது ஆண்டு இலட்சணை அறிமுக விழா இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வுடைய தலைமை எமது சிலோன் மீடியா போரத்தினுடைய தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கலாநிதி ரியாதே மஜீத் அவர்களுடைய தலைமையிலே இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா தமிழ்நாடு இந்தியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கௌரவ KAMM முகமது அபுபக்கர் அவர்கள் எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று இப்பொழுது வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் சிலோன் மீடியா போரத்தின் சார்பில் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய MM ஆசிக் சார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல் இந்தியா தமிழ்நாடு இந்தியன் முஸ்லிம் லீக் மாநில துணை செயலாளர் SAM இப்ராஹிம் மக்கி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல் இவர்களோடு வருகை தந்திருக்கின்ற இந்தியா தமிழ்நாடு திருநெல்வேலி அலிசன்ஸ் நிறுவனத்துடைய பணிப்பாளர் நெய்னார் முகமது கடாஃபி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் மணிச்சுடர் பத்திரிகையினுடைய ஆசிரியர் MK சாஹுல் ஹமீத் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். சாய்ந்தமரது ABS ஸ்மார்ட் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் சகோதரர் AA அஷ்ரப் அலி அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு வருகை தந்திருக்கின்ற மாஸ்டர் பிரிண்ட் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் பீஸ் மீடியா மூமெண்ட் ஸ்ரீலங்கா அதனுடைய தலைவர் MM ஜஸ்மின் JP அவர்களையும் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொண்டு அவர்களோடு இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற இன்னும் சில அதிதிகள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொள்ளலாம். ஐவா கேம்பஸ் நிறுவனத்துடைய தவிசாளர் கலாநிதி முனாசிர் அவர்கள், இக்ரா நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் சத்தார் இக்ரால் ஜலால் அவர்கள், சிலோன் ஜேர்னலிசம் போரத்தினுடைய செயலாளர் அஷ்ரப் கான் அவர்கள், அவர்களோடு இங்கே இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம் மீடியா போரத்துடைய பொதுச் செயலாளர் சாதிக் சிஹான் அவர்கள், சமாதான கட்சிகள் நிலையத்தினுடைய தவிசாளர் பேராசிரியர் SL ரியாஸ் அவர்கள், சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் ரோஷன் அஷ்ரப் அவர்கள், எமது முன்னாள் சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் S நஜிமுடின் அவர்களும் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் ஒலிபரப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஆரம்பிக்கலாம். அனைவரும் எழுந்து நின்று சூரத்துல் ஃபாத்திஹாவோடு இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிப்போம். அனைவருக்கும் நன்றிகள். தலைமை உரையினை தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சிலோன் மீடியா போரத்துடைய
தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரியாதி மஜீத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லா புகழும் தேவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சிலோன் மீடியா போரத்தின் 5வது வருட பூர்த்தியை முன்னிட்டு இன்று ஏற்பாடாகியுள்ள 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடாகியுள்ள இலச்சினை அறிமுக நிகழ்வுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று பிரதமதியாக வந்திருக்கின்ற தமிழ்நாடு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் செயலாளர் சகோதரர் அல்ஹாஜ் அபூபக்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற சாய்ந்த மத பிரதேச செயலாளர் எம் ஆசிக் சார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மாநிலத்தின் இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியின் உதவி செயலாளர் இப்ராஹிம் மக்கி அவர்களே, மற்றும் இந்திய இலங்கை ஊடகவியலாளர்களை முன்னெடுக்கின்ற எங்கள் நல்லொரு உறவை பேணுகின்ற திருச்சி ஊடகவியலாளர் சாகுல் ஹமீத் அவர்களே, மற்றும் இன்னொரு கௌரவ அதிகாரியாக கலந்து கொண்டிருக்கின்ற திருநெல்வேலி அலிசன்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நெய்னார் முகமது அவர்களே, மற்றும் முஸ்லீம் மீடியா போரத்தின் செயலாளர் சாதிக்சியான் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வு இன்று இவ்வாறான இடத்தில் நடத்துவதற்கு இந்த அதிதிகளையெல்லாம் நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்த இலங்கை சமாதான ஊடக அமைப்பின் தலைவர் நண்பர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெசின் அவர்களே, மற்றும் எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வரை சந்திக்கின்ற ஐபா கேம்பஸ் நிறுவனத்தின் தவிசாளர் கலாநிதி முனாசிக் அவர்களே, மற்றும் இக்ரா நிறுவனத்தின் தவிசாளர் நண்பர் இக்ரா ஜலால் அவர்களே, மற்றும் சிரேஷ்ட ஒருவழிப்பாளர் ரோசான் அவர்களே, மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வரை சந்திக்கின்ற ஸ்லோன் ஜேர்னலிஸ்ட் போரத்தின் செயலாளர் நண்பர் அஷ்ரப் கான் அவர்களே, மற்றும் ஏனைய ஸ்லோன் மீடியா போரத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் ஒழித்தவனாக ஸ்லோன் மீடியா போரம் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி சாய்ந்தமர் சீபிஸ் ரெஸ்டாரண்ட்டிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் நோக்கம் கிழக்கு மாகாணத்தை மையமாக வைத்து ஒரு தேசிய ஊடக அமையத்தினை உருவாக்க வேண்டும் என்ற எங்களது ஊடகவியலாளர் ஆலோசனையின் கருத்துக்கேற்ப நாங்கள் அதனை மையமாக வைத்து நாங்கள் ஸ்தாபித்து கடந்த 5 வருட காலமாக ஊடகவியலாளரின் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டு நாங்கள் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஸ்லோன் மீடியா போலும் இளம் ஊடகவியலாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி நாங்கள் அவர்களையும் எங்களுக்கு சரிசமமாக இன்று பல்வேறு துறைகளிலே அவர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் மிகுந்து கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில் எங்களது அமைப்பின் உறுப்பினர் இருக்கின்ற சகோதரர் பாசித் அவர்கள் ஸ்கை தமிழ் நிறுவனத்தை ஸ்தாபித்து இன்று கட்டார் தொடக்கம் இலங்கை தொடக்கம் பல்வேறு நாடுகளிலே அவர்கள் ஊடக நிறுவனம் இன்று பிரபலியம் பெற்று அண்மையில் நடக்க இருக்கின்ற ஒலிம்பிக் பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டிக்கு அந்த ஊடக நிறுவனத்துக்கு ஊடகவியலாளர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஆக இந்த இடத்தில் நான் பெருமைப்படுகின்றேன். எங்கள் ஊடக சங்கத்தின் ஒரு உறுப்பினரின் ஒரு ஊடக நிறுவனம் சர்வதேச ரீதியில் இன்று தங்களது கடமை ஊடகவியலாளருக்கு வாய்ப்பு வழங்கினார். அவரை நேற்று தொலைபேசியில் பேசும்போது சொன்னார், எதிர்காலத்தில் எமது அமைப்பில் உள்ள ஊடகவியலாளர்கள் சர்வதேச ரீதியான போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வழங்குவதற்கு தான் நினைத்திருப்பதாகவும் செய்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு நாங்கள் அவர் ஒரு இளம் ஊடகவியலாளர் இவ்வாறு புதிய டிஜிட்டல் ஊடகங்களுக்காக நாங்கள் எங்களை தாவரத்தை கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஊடகங்களான செயலாளர்கள் மற்றும் நாங்கள் பெண்களை ஊடகத்துறைக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடசாலை மன்றத்தில் ஊடக செயலாளர்கள் நடத்தியிருக்கின்றோம். மற்றும் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர் நலன்களை மட்டுமே நாங்கள் ஒரு மோட்டிவாக செய்ததால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட 2019 நாங்கள் அமைப்பு ஆராயப்பட்டு எங்களுக்கு ஏற்பட்ட காலத்தில் COVID-19 ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த COVID-19 பாதிக்கப்பட்ட எங்களது ஊடகவியலாளருக்காக நாங்கள் மட்டக்களப்பு தொடக்கம்
அக்கரைப்பத்து வரையில் ஊடகங்களுக்கு நாங்கள் பல நிவாரணங்களையும் செய்திருக்கிறோம். இவ்வாறு பல்வேறு இந்த திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் எங்கள் செயற்திட்டங்கள் அனைத்துக்கும் எங்களுக்கு ஸ்பான்சராக செய்யப்பட்டவர்கள் வர்த்தகர்கள் நண்பர்களும். நாங்கள் ஸ்லோன் மீடியா போல் இதுவரை நாங்கள் எந்தவித அரசியல்வாதி நாடியும் பணம் பெற்று நாங்கள் எங்கள் பணியை செய்ததில்லை. இஃப்தாராக இருக்கட்டும், ஏனைய நாங்கள் பணி செய்த ஊடக செயலாக இருக்கட்டும், அனைத்தும் எங்களோடு நண்பர்களாக பழகுகின்ற தொழிலதிபர்கள் அவர்களின் நிதிகளை கொண்டு இதுவரை செய்திருக்கின்றோம். ஏன் நாங்கள் அரசியல்வாதி நாடவில்லை என்று சொன்னால் அரசியல் சாயம் பூசி விடுவார் என்பதற்காக அரசியல் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் வைத்துக் கொள்வோம், சங்கத்துக்குள் அரசியல் தேவையில்லை என்பதற்காக நாங்கள் இதுவரையில் அரசியல்வாதி நிதியை பெற்று எந்த விதமான நாங்கள் 5 வருட காலங்களில் எந்த விதமான பணியை நாங்கள் செய்ததில்லை. அதை தொடர்ந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி வருகின்றோம். எதிர்காலத்தில் இந்த ஊடகவியலாளர்களுக்கான நாங்கள் பெரிய ஒரு செயற்திட்டமாக நாங்கள் செய்தது கடந்த 16 வருடங்களுக்கு முன்னர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அந்த ஊடக கற்கை நடைபெற்று அது 14 வருடங்கள் நடைபெறாமல் இருந்தது. ஆகவே நாங்கள் முன்னாள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் நாஜின் சார் மற்றும் தற்போதைய உபவேந்தர் ரமேஷ் அபூபர் ஆகிய இருவரை நாங்கள் ப்ரெஷர் பண்ணி 2 பேச்சுக்களை ஊடக கற்கை நடத்துவதற்கான ஒரு வெற்றி கண்டிருக்கிறோம். இன்று பல்வேறு ஊடகவியலாளர்கள் அதை கற்று புதிய ஊடக அறிமுகமாகிறார்கள். இவ்வாறு இந்த சமூகத்துக்கும் இந்த ஊடகத்துறைக்கும் தேவையான அனைத்து விடயங்களையும் நாங்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்டு சக்திக்கு மேலாகவும் சேதிக்கணும். எதிர்காலத்தில் இந்த ஊடகவியலாளர்கள் இவ்வாறு இந்த பல்கலைக்கழகத்திலே அந்த டிப்ளமா கற்கையினை மேற்கொண்ட ஊடகவியலாளர்கள் இன்று அவர்களுக்கான ஒரு ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் எதிர்காலத்தில் தீட்டியிருக்கணும். ஏனென்று சொன்னால் இன்று ALOL ஊடக பாடங்கள் இருக்கின்றது, ஆனால் அதுக்கான சரியான ஆசிரியர் இல்லை. ஆகவே பல்கலைக்கழகங்களில் டிப்ளமாதாரிகளை அதுக்கேற்றாற்போல் அவங்க பாடத்திட்டங்களை வரைந்து எதிர்காலத்தில் அவர்களுக்கான நியமனங்கள் வழங்கி இந்த ஊடக கற்கையினையும் சரிசமமாக கொண்டு போவோம். ஏனென்று சொன்னால் இன்று சமூக வலைத்தளங்கள் இன்று ஆட்கொண்டிருக்கின்றது. இந்த வலைத்தளங்களை இன்று மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள், நேரான வழியை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நாங்கள் இவர்களை நேரான வழியில் தூண்டுவதற்காக நாங்கள் பாடசாலை மட்டங்களில் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கான அந்த செயலகம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பாடசாலை மட்டங்களிலே மாணவர் ஊடக கழகங்களை ஸ்தாபிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தையும் நாங்கள் திட்டம் திட்டிருக்கோம். இவ்வாறு எதிர்காலத்தில் இந்த ஊடகத்துறையினை ஒரு சீரமைத்து ஒரு ஊடக தர்மத்தோடு, இன்று ஊடக தர்மம் இல்லாமல் பிழையான செய்திகள், ஃபேக் நியூஸ், மிஸ்ஸிமம் இல்லை. அண்மையில் உங்களுக்கு தெரியும், சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் உலக அறிவிப்பாளர் PH அப்துல் ஹமீத் மரணித்து விட்டார் என்று சமூக வலைத்தளங்களிலே உறுதிப்படுத்தாத செய்தி கொண்டு மிக கவலையான விடயம். அதை அவர் மிக கவலையோடு அதை பதிவிட்டிருந்தார். ஊடக தர்மம் இல்லாமல் அதனை கேள்விக்கு உட்படுத்தாமல் செய்தியை அந்த ஊடக சமூக வலைத்தளத்தை போட்டதால் இன்று அவர் மன உளைச்சலாகி இவ்வாறு அந்த பிழையான தகவல்களை கொண்டு, அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் இன்று அவ்வாறான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் இன்று மக்களை அச்சுறுத்துகின்றே தவிர மக்களுக்கான செய்திகளை வழங்குவதில் பின்னிக்கின்றது. எந்த ஊடக நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் செய்திகளை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது தலைப்புகளை கொட்டாத்தான் போடுவாங்க. ஆக இவ்வாறு தற்கால ஊடக செய்திகள் மக்களை அச்சுறுத்துகின்ற அறிவுறுத்தல்கள் வழங்குவது குறைவாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஊடக தர்மங்களை பேணி எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு ஊடகவியலாளர் உருவாக்குகின்ற பணியை ஸ்லோன் மீடியா போரம் செய்யும் என்பதை கூறி இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைப்பை ஏற்று வருகின்ற அனைத்து அதிகாரிகளையும் மீண்டும் முறை நான் வரவேற்று அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்வில் தலைமை உரையுடன் வரவேற்புரை வழங்கிய ஸ்லோன் மீடியா போரத்தினுடைய தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கலாநிதி ரியாதே மஜீத் அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுடைய நேரடி அஞ்சல் தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வில் அடுத்து எமது ஸ்லோன் மீடியா போரம் கடந்து வந்த பாதை அறிமுக உரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். ஸ்லோன் மீடியா போரத்தினுடைய பொருளாளர்
கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணைக்குழு உறுப்பினர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அல்ஹாஜ் நூருல் ஹுதா உமர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சிலோன் மீடியா ஃபோரத்தினுடைய 5வது ஆண்டினை முன்னிட்டு வெளியிடுகின்ற இலட்சணையினுடைய வெளியீட்டு விழா, அதனோடு ஒட்டியதான ஹஜ் பெருநாள் ஒன்று கூடல் நிகழ்விற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற சிலோன் மீடியா ஃபோரத்தினுடைய ஸ்தாபக தலைவர் மரியாதைக்குரிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் கலாநிதி ரியாதே மஜீத் அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற இந்திய முஸ்லீம்களுடைய, தமிழக முஸ்லீம்களுடைய உரிமை குரலாக என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தமிழகத்திற்கான மாநில பொதுச் செயலாளர், ஊடகவியலாளர்களுக்கு எப்போதுமே எடுத்துக்காட்டாக இருந்த மறைந்த முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த அவையிலே வீட்டிருந்த ஒரு முன்னாள் தமிழக எம்எல்ஏ அவர்கள் மணிச்சுடர் என்கின்ற அங்கிருக்கின்ற சிறுபான்மை மக்களினுடைய கருத்துக்களை எல்லாம் மக்கள் மயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மணிச்சுடர் பத்திரிகையினுடைய வெளியீட்டாளராக இருக்கின்ற இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி KAMM அபுபக்கர் அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு கௌரவ விசேட அதிதியாக எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர், முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியத்துவமிக்க நிர்வாக சேவை அதிகாரி, சகல ஊடகவியலாளர்களோடும் நெருக்கமாக பழகின்ற அந்யோன்யமான உறவை கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர் ஆசிக் சார் அவர்களே, மற்றும் கடல் கடந்து எங்களுடைய இந்த நிகழ்விற்கு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தமிழகத்திற்கான உதவி செயலாளர் MAM இப்ராஹிம் மக்கி அவர்களே, மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் உறவு பாலமாக எப்போதுமே இருக்கின்ற ஒரு ஊடக நண்பர், இலங்கை பத்திரிகைகளிலும் முன்பக்கத்தில் இவருடைய பெயர் வரும் அளவிற்கு சகல ஊடக நிறுவனங்களோடும் தொடர்பில் இருக்கின்ற திருச்சி சாகுல் ஹமீத் என்று புகழ்பெற்ற அன்புக்குரிய ஊடகவியலாளர் MK சாகுல் ஹமீத் அவர்களே, மற்றும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகம் திருநெல்வேலியினுடைய அலிசன்ஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் சகோதரர் NM கடாஃபி அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மிக அண்மையில் முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய பொதுச் செயலாளராக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் நண்பர் சாதிக் சிஹான் அவர்களே, இந்த மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கின்ற சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் இக்ரா ஜலால் என்று அறியப்படுகின்ற, தற்பொழுது யூடியூப்கள் எல்லாம் மிக ஃபேமஸாக தன்னையும் ஒரு ஊடகவியலாளராக இணைத்திருக்கின்ற இக்ரா ஜலால் அவர்களே, அதே போன்று ஐவா கேம்பஸினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் முனஸ்ஸிர் அவர்களே, மற்றும் சிலோன் மீடியா போரத்தினுடைய பொதுச் செயலாளர், கல்முனை பிரதேச செயலகத்தினுடைய நிதியுதவியாளர் சகோதரர் MS முஜாஹித் அவர்களே, பிரதி தலைவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் MY அமீர் உட்பட, அதே போன்று உதவி செயலாளர் MM ஜபீர் உட்பட இங்கு இருக்கின்ற எங்களுடைய சிலோன் மீடியா போரத்தினுடைய உயர்பீட உறுப்பினர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிமுக உரைக்கு என்று அழைத்திருக்கின்றார்கள். சிலோன் மீடியா போரம் என்கின்ற இந்த அமைப்பு 2019ஆம் ஆண்டு இயற்கை எழில் கொஞ்சுகின்ற இந்த சாய்ந்தமருது மண்ணிலே கடற்கரை ஓரமாக இருந்து 4 இளம் ஊடகவியலாளர்களும் 2 சிரேஷ்ட ஊடகவியலாளர்களும் அமர்ந்து ஊடகவியலாளர்களுக்கான ஒரு சரியான ஒரு வினைத்திறனான அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்திலே உருவாக்கப்பட்டு இன்று 5வது அகவையில் கால் பதித்திருக்கின்றது. எங்களுடைய இந்த சிலோன் மீடியா போரம் என்கின்ற இந்த அமைப்பானது
இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருக்கின்ற பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் அவர்கள், அதே பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியராக இருக்கின்ற பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்கள், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராக இருக்கின்ற கலாநிதி கோபாலரத்னம் அவர்கள், அதே போன்று அம்பாறை மாவட்ட பிரதம பொறியியலாளர் AM சாஹிர் அவர்கள், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீடத்தினுடைய பீடாதி சிரேஷ்ட HOD-யாக இருக்கின்ற டாக்டர் AM அஸ்லம் சஜா அவர்கள், சிரேஷ்ட சட்டத்தரணி கபீப் ரிபான் அவர்கள், சாய்ந்தமருது மாளிகை காடு வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் கலாநிதி MS முபாரக் ஆகியோரை பணிப்பாளராக கொண்ட ஒரு சபையாக நாங்கள் இந்த சபையினை உங்களுக்கு எடுத்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிலோன் மீடியா போரம் என்கின்ற இந்த அமைப்புக்கு ஒரு முத்தாய்ப்பான பல அம்சங்கள் அமைந்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் ஊடகத்தை தன் கையிலே வைத்திருக்கின்ற ஒரு அமைப்பாக சிலோன் மீடியா போரத்தை நாங்கள் முத்திரை பதித்து கூற முடியும். டாவிஷபா ஊடக வலையமைப்பாக இருந்தாலும் சரி, வியூகம் ஊடக வலையமைப்பாக இருந்தாலும் சரி, குரு டிவியாக இருந்தாலும் சரி, சிலோன் டைம்ஸாக இருந்தாலும் சரி, இம்போர்ட் மிரராக இருந்தாலும் சரி, இவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பெயர் குறித்து அறியப்படுகின்ற அத்தனை ஊடக நிறுவனங்களுடைய பிரதானிகளும் அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைப்பாக சிலோன் மீடியா போரம் தன்னை உள்ளகத்தை வைத்திருக்கின்றது. அதே போன்று முகப்புத்தகங்களுக்கு, சமூக வலைத்தளங்களுக்கு, இணையதளங்களுக்கு செய்தி எழுதுகின்ற இளம் ஊடகவியலாளர்கள் முதல் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி எழுதுகின்ற சர்வதேச ஊடகவியலாளர்கள் வரை இந்த சிலோன் மீடியா போரம் தன்னகத்தை வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பெருமையோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் அல்லாஹ்வை முதற்கொண்டு புகழனைத்து இறைவனுக்கே இங்கு கூறி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த சிலோன் மீடியா போரம் என்பது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி ஊடகவியலாளர்களும் ஊடகத்துறை சார்ந்தவர்களும் வாசகர்களும் பொதுமக்களும் தங்களை வளப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த பணிகளில் எல்லாம் சிலோன் மீடியா போரம் தன்னை முழு மூச்சாக ஈடுபடுத்தி இருக்கின்றது. அந்த வகையிலே தலைவர் பேசிய போது சொன்னார், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறையினை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் மூலகர்த்தாவாக இருந்தோம் என்று. தன் பிள்ளையை நாங்கள் தடாவி வளர்க்கின்ற போது, ஊரார் பிள்ளையை நாங்கள் ஊட்டி வளர்க்கின்ற போது தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நாங்கள் இங்கிருந்து கிழக்கு மாகாணத்திலிருந்து நிறைய ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும். இப்போதும் கிழக்கு மாகாணத்தில் தான் நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்கின்றார்கள். ஊடக நெறிமுறை அறிந்த ஊடகவியலாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் MM நாஜில் அவர்களை நாங்கள் கொரோனா காலத்தில் சந்தித்தோம். சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட, ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அப்போதிருந்த கலை கலாசார பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் அவர்களுடைய உதவியை கொண்டு அதனை நாங்கள் செய்தோம். இறைவன் அந்த நிகழ்வினை நசீபாகி இருக்கின்றான். எப்படி என்றால், அவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக வந்ததன் பின்னர் தான் நாங்கள் கொடுத்த அந்த விடயம் நிறைவேறியது. அவருடைய அந்த தலைமையிலேயே முதலாவது பெட்சிற்கான அந்த பட்டமளிப்பு விழாவும் நிறைவேறியது. இதில் நாங்கள் ஒரு விடயத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் போட்ட விதை வளர்ந்து வந்தபோது அதில் முதலாவது பழமாய்ந்து சாப்பிட்டவர்களாக சிலோன் மீடியா போரமே இருந்திருக்கின்றோம். அந்த பெட்சிலே பெட்ச் டாப்பர் என்கின்ற அந்தஸ்தினை எங்களுடைய சிலோன் மீடியா போரத்துடைய பிரதி தலைவர் மரியாதைக்குரிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் MI அமீர் அவர்களே பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு நாங்கள் கைதட்டி அவருக்கு இங்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். அதன் பிற்பாடு 2வது பேட்ச் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் அதிகமான ஊடகவியலாளர்கள் இப்போது கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் அவை நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இதுபோன்று நாங்கள் தமிழ் மொழியில் மாத்திரம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. எங்கள் ஊடகவியலாளர்களுக்கு சிங்களத்தையும் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் அமைச்சர், கௌரவத்திற்குரிய தமிழர் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் மனோகணேசன் அவர்களுடைய உதவியோடு சகோதரர் அன்புக்குரிய நண்பர் சிம்சான் அவர்களுடைய
உதவியோடு நாங்கள் எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு சிங்கள கோசொன்றினை அறிமுகம் செய்து வைத்திருந்தோம். அதனூடாகவும் எங்களுடைய மொழிகள் திணைக்களத்தினால் பயிற்றப்பட்ட எங்களுடைய ஊடகவியலாளர்களை இங்கு நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அது மாத்திரமின்றி RTI மூலம் எவ்வாறு ஊடகவியலாளர்கள் தங்களுடைய சேவைகளை முன்னெடுக்க முடியும் என்பதற்காக சிலோன் மீடியா போரம் RTI பயிற்சி நெறியினையும் முன்னெடுத்திருக்கின்றது. இவ்வாறு ஊடகவியலாளர்களை ஒரு வளம் பொருந்திய ஊடகவியலாளர்களை ஒரு கட்டுக்கோப்பான ஊடகவியலாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான வேலை திட்டங்களை சிலோன் மீடியா போரம் தொடர்ந்தும் செய்து கொண்டேதான் வந்திருக்கின்றது. இப்படியான சிலோன் மீடியா போரம் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு கஷ்டம் என்கின்ற போது, ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகின்ற போது, ஊடகவியலாளர்களுக்கு அநீதி வருகின்ற போது முதலிலே குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக பல சந்தர்ப்பங்களில் தங்களை அவர்கள் திடசங்கடம் பூண்டவர்களாக முன் கட்டிக்கொண்டு வந்து குரல் கொடுத்தவற்றையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மகிழ்ச்சியோடு இங்கு பதிவு செய்து வைக்க விரும்புகின்றேன். அது மாத்திரமின்றி சமுதாயத்திற்காக வலிந்து வந்து எவ்வித எதிர்பார்ப்புகளுமின்றி சேவை செய்கின்றவர்களை வீடு தேடி சென்று கௌரவிக்கின்ற ஒரு நாகரிகமான பண்பினை சிலோன் மீடியா போரம் தொடர்ந்தும் செய்து வந்திருக்கின்றது. இங்கிருக்கின்ற நிறைய பெண் எழுத்தாளர்கள், பெண் ஆளுமைகள், அதே போன்று ஏனைய இதர விடயங்களில் எல்லாம் சாதித்தவர்களை வீடு தேடி சென்று கௌரவித்த வரலாறுகள் இந்த சிலோன் மீடியா போரமுக்கு இருக்கின்றது. அதில் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் எதிராக இந்த அரசாங்கத்தினால் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட ஓரிரு விடயங்களை முன்னின்று குரல் கொடுத்து வெற்றி கண்ட நீதிக்கான மையத்தை நாங்கள் தான் முதலில் சென்று பாராட்டி கௌரவித்த வரலாறுகளை இங்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். முஸ்லிம்களுக்கான ஒரு அமைப்பாக இந்த சிலோன் மீடியா போரத்தினை நாங்கள் என்றும் வெளிக்காட்டியதில்லை. அதன் வெளிப்பாடாக இஃப்தார்களை வருடாவரிடம் ஏற்பாடு செய்து வருகின்ற சிலோன் மீடியா போரம் கதிர்காம யாத்திரைகளுக்கும் நாங்கள் அவர்களுக்கான அந்த யாத்திரையும் கௌரவமான முறையில் செய்வதற்கான வேலைகளையும் அதற்கான உந்துதல்களையும் கடந்த காலங்களில் இங்கு நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். அது மாத்திரமின்றி இரத்த தான முகாம்களை ஒரு ஊடக அமைப்பு முன்வந்து செய்த வரலாறுகளையும் சிலோன் மீடியா போரம் தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமின்றி ஊடகவியலாளர்கள் என்ற துயரங்களில் நாங்கள் எவ்வாறு எங்களை நாங்கள் முன்னிறுத்தி கொண்டோமோ அதே போன்று ஊடகவியலாளர்களுடைய கௌரவங்களிலும் நாங்கள் எங்களை முன்னிறுத்தி இருக்கின்றோம். ஒரு ஊடகவியலாளர் ஊடகத்துறை சாராது வேறு துறைகளில் வருகின்ற போது அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை எழுப்பி விடுகின்ற பணியினை சிலோன் மீடியா போரம் தொடர்ந்தும் செய்து வந்திருக்கின்றது. என்னை இங்கு பேச அழைத்த போது அன்புக்குரிய நண்பர் ரிம்சான் அவர்கள் கிழக்கு மாகாண கூட்டுறவு ஊழியர்கள் ஆணைக்குழுவினை உறுப்பினராக என்னை இங்கு அழைத்தார். இதற்கு மூல காரணமாக இந்த ஊடக அமைப்பே இருந்தது என்பதை நாங்கள் இங்கு மிகவும் நம்பிக்கையோடு பதிவு செய்து கொள்ள முடியும். கிழக்கு மாகாண ஆளுநராக கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் வந்தபோது அவரை சந்திப்பதற்காக ஊடகவியலாளர்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள். அப்போது நாங்கள் அவரிடம் பல்வேறு வகையான கேள்விகளை முன்வைத்திருந்தேன். இங்கு அதில் கலந்து கொண்ட நிறைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அந்த கேள்வியின் பிரதிபலிப்பாக இங்கு நடக்கின்ற முஸ்லிம்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்டதன் விளைவாக தட்டி கேட்கின்ற இடத்தில் இல்லாமல் நீங்கள் வெளியிலிருந்து கருத்து கூறாமல் தட்டி கேட்கின்ற இடத்திற்கு நீங்கள் வந்து அமர்ந்து அதனை தட்டி கேளுங்கள் என்பதற்காக கௌரவ ஆளுநர் அவர்கள் அந்த நியமனத்தை எனக்கு வழங்கியிருந்தார்கள். ஆளுங்கட்சியுடைய எதிர்கட்சியுடைய ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினருடைய உதவியோடு. இவ்வாறு ஊடகவியலாளர்கள் நினைத்தால், ஊடகவியலாளர்களை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் எவற்றையும் எங்கும் சாதிக்க முடியும். இங்கே இருக்கின்ற முன்வரிசையில் இருக்கின்ற பலரும் இருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இந்த நாட்டிலே கோலோச்சிய போது அவர்களை நேருக்கு நேராக கேள்வி கேட்ட தைரியமான ஆளுமையான ஊடகவியலாளர்களை பெற்றெடுத்த இதே கிழக்கு மாகாண மண்ணிலே இருந்து சுவிச்சம் என்கின்ற ஒரு பத்திரிகையினை அன்புக்குரிய நண்பர் ஜஸ்மின் அவர்கள் முன்னின்று நடாத்தினார். அதே போன்று இந்த சிலோன் மீடியா போரம் என்கின்ற இந்த அமைப்பு ஒரு பத்திரிகையினை கொண்டு வந்திருந்தது. நான் நினைக்கின்றேன், ஒரு ஊடக அமைப்பு பத்திரிகை வெளியிட்டது என்றால் அது சிலோன் மீடியா போரமாகத்தான் நான் அறிந்த வகையில் இருக்க முடியும். சகோதரர் ஜஸ்மின் அவர்கள் தான் முதலாக அந்த நிகழ்நிலை பத்திரிகை என்கின்ற ஒரு விடயத்தினை இங்கு எங்களுக்கு வெளிக்காட்டியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக சிலோன் மீடியா போரம் மெட்ரோ லீடர் என்கின்ற பத்திரிகை ஒன்றினை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக பல்வேறு வகையான இக்கட்டான சூழ்நிலைகள் காரணமாக அந்த மெட்ரோ லீடர் பத்திரிகையினை எங்களால் கொண்டு நடத்த முடியாமல் போயிருக்கின்றது. இந்த சிலோன் மீடியா போரம் வளர்த்தெடுத்த எங்களுடைய பிள்ளைகள் பல தேசிய விருதுகளை எல்லாம் பெற்றெடுத்திருக்கின்றார்கள் என்ற அந்த கௌரவமிக்க செய்தியினை இந்த சபையில் நான் விரும்பிதத்தோடு கூறி வைக்க விரும்புகின்றேன். கொழும்பிலும்
யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்ற ஊடக சங்கங்கள் மாத்திரம்தான் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் வெளிநாட்டு புலமையாளர்களை சந்திக்க முடியும் என்கின்ற அந்த வரலாற்றை மாற்றி அமைத்து கிழக்கில் இருக்கின்ற அதிலும் குறிப்பாக கரையோரத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களாலும் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்க முடியும் என்கின்ற வரலாற்றினை சிலோன் மீடியா போரம் கடந்த காலங்களில் நிரூபித்திருக்கின்றது. இவ்வாறான பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்த இந்த சிலோன் மீடியா போரம் கடந்த காலங்களில் கொரோனாவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் அப்போதும் ஒரு பொது அமைப்பாக தங்களை பிரகடனம் செய்து கொண்டு எங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக சிலோன் மீடியா போரம் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்றது. அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, நிந்தவூர், கல்முனை, காத்தாங்குடி என்று எந்தவித வேறுபாடுகளுமின்றி சிலோன் மீடியா போரம் அகலக்கால் விரித்து தன்னுடைய சேவையினை கடந்த காலங்களில் செய்திருக்கின்றது. ஒரு ஊடகம் என்பது மக்களை விழிப்புணர்வூட்டுகின்ற ஒரு கட்டாய தார்மீக பொறுப்பினை கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த ஊடக அமைப்பு கொரோனா காலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாத்திரம் செய்துவிட்டு விடாமல் இந்த விழிப்புணர்வு விடயங்களுக்கு மேலதிகமாக ஆயுர்வேத மருந்துகள் விநியோகித்தல், அதே போன்று இந்த சிலோன் மீடியா போரம் பல்வேறு வகையான முகக்கவசம் வழங்குதல் போன்ற பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுத்து ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக பணியாற்றுவதற்கும் ஊடகவியலாளர்கள் கொரோனா காலத்தில் இராணுவ போலீசாரின் கெடுபிடிகளில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக பணிபுரிவதற்கும் ஏழுமான சகல விடயங்களையும் செய்து கொடுத்திருந்தோம். அது மாத்திரமின்றி எங்களுடைய ஊடகவியலாளர்கள் பெட்ரோல் பிரச்சனைகள் வந்திருந்த போதும் எங்களுடைய சாய்ந்தமருது பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MJKM அர்ஷத் காரியப்பர் அவர்களோடும் அதே போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HM ஹரிஸ் அவர்களோடும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய 2 செட்டுகளிலும் இருந்து நாங்கள் எரிபொருள்களை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை இங்கு நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இவ்வாறு ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் சிலோன் மீடியா போரம் வீட்டுக்குள் முடங்கி விடாமல் ஒரு லோகோ அமைப்பாக இருந்து விடாமல் ஊடகவியலாளர்களுடைய கடமைகளை எல்லாம் மிகவும் வெற்றிகரமாக திறன்பட நாங்கள் செய்திருந்தோம். இவ்வாறான காலப்பகுதிகளில் எல்லாம் இந்த சாய்ந்தமருது பிரதேசத்துடைய பிரதேச செயலாளர் சகோதரர் நாங்கள் இன்று மதிக்கின்ற ஆசிக் சார் அவர்கள் இந்த சிலோன் மீடியா போரத்திற்கு மாத்திரமின்றி இந்த அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த சாய்ந்தமருது பிரதேசத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு உதவுவதிலே மிக பெரும் பங்களிப்பு ஒன்றினை செய்திருந்தார். அவரோடு சேர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் மேலதிக அரசாங்க அதிபராக இருந்த வேதநாயகம் ஜெகதீசன் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழங்கிய அந்த பெருமனம் கொண்ட உதவிகளை எல்லாம் இந்த 5வது ஆண்டு இந்த பூர்த்தி விழா மேடையில் நான் நன்றி கூறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாகவும் இதனை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமின்றி எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு சலுகை விலையில் எரிபொருள் பெற்றுக் கொடுக்க முடியாதா, சலுகை விலையில் இவர்களுக்கான பயணச்சீட்டுகளை வழங்க முடியாதா, சலுகை விலையில் ஊடகவியலாளர்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாதா என்று சிலோன் மீடியா போரத்தினுடைய தலைவரும் செயலாளரும் இதர எங்களுடைய உபதலைவர் உபசெயலாளர்களும் ஏறி இறங்காத அதிகாரிகளே இல்லை என்று சொல்லலாம். இவ்வாறு ஊடகவியலாளர்களுடைய நலனில் எப்போதுமே அக்கறையோடு செயற்படுகின்ற இந்த சிலோன் மீடியா போரம் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதனிய பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு வகையான பல்கலைக்கழகங்களோடு இணைந்து சர்வதேச அளவிலான ஊடக ஆய்வு மையம் ஒன்றினை நடாத்த வேண்டும் என்பதற்கான பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை கடந்த சில மாதங்களாக முன்னெடுத்து வருகின்றது. அதற்காக பேராசிரியர் ஃபாசில் அவர்கள், பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா, ரமீஸ் அபுபக்கர், அதே போன்று இன்னும் பல தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த அதிகாரிகள் எல்லாம் பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு பணியினை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற பேரவா இந்த சிலோன் மீடியா போரத்திற்கு இருக்கின்றது. அது மாத்திரமின்றி எங்களுடைய சிலோன் மீடியா போரத்தினுடைய வரலாற்று சான்றாக இந்த இலங்கை தேசத்தில் இருக்கின்ற அத்தனை ஊடகவியலாளர்களையும் ஒரு புத்தகத்திற்குள் உள்ளடக்குகின்ற ஊடக விபர திரட்டொன்றினை உருவாக்க வேண்டும் என்கின்ற முழு முயற்சியிலும் இந்த சிலோன் மீடியா போரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற எங்களுடைய 6வது 7வது ஆண்டு பூர்த்தி விழாவின் போது இந்த ஊடக விபர திரட்டினை நாங்கள் வெளியிடுவதற்கான முன்னேற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மிக விரைவில் இந்த சிலோன் மீடியா போரத்திலிருந்து சாதனை புரிந்த பல்வேறு சாதனையாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் கௌரவிக்கின்ற மாபெரும் விழா ஒன்றினை இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பங்கு பற்றலோடு செய்வதற்கான இந்த 5வது ஆண்டு பூர்த்தி விழாவை கொழும்பில் மிக பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவைகள் எல்லாம் இறைவனின் உதவியோடு
வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளோடு இந்த சிலோன் மீடியா போரம் கடந்து வந்த இந்த பாதையில் சிறு துளியை உங்கள் முன்னால் நான் விட்டு எதிர்வருகின்ற காலங்களிலும் இந்த சிலோன் மீடியா போரம் வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு எங்களுடைய அதிதிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து இங்கு அழைத்து தந்த பெருமனம் கொண்ட எங்களுடைய அன்புக்குரிய ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர் ரியாதே மஜீத் அவர்கள், இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற துடிதுடிப்பான ஊடகவியலாளர்களில் ஒருவர், தொடர்ந்தும் இவ்வாறான பணிகளை இந்த ஊடக சங்கங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் முன்னெடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது சிலோன் மீடியா போரம் கடந்து வந்த பாதை பற்றி